சிவானந்த பரமஹம்சர் என்ன கருத்துக்கள் சொன்னாரோ, அந்த கருத்துக்கள் இந்த உலக மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துல இந்த ஆசிரமத்த கட்டி வச்சிருக்காரு. வெள்ளியங்கிரி மலைய நோக்கி புறப்படுறாரு. சரி அங்க போய் நாம முக்திக்கு இறைவன்கிட்ட வழி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறாரு. வெள்ளியங்கிரி மலை ஏறி 90 நாள் அங்க தவம் பண்றாரு. தவம் பண்ணும்போது ஒரு சர்ப்பம் கூட காலையில கால்ல தொட்டு அவரை எழுப்பி விடும். அப்போ அந்த விமானத்த பார்த்து நில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விமானம் அப்படியே நின்னுடுச்சு. அந்த பாறாங்கல்ல தூக்கி கைகாட்டி விரல்ல நிறுத்துறாரு. யார் எதை கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு பலிக்கும்படி நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ கூட இந்த ஆசிரமத்துக்கு வர்றவங்க இங்கே வழிபட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நோய் சரியாக போயிட்டுருக்குது. நான் கண்கூட பார்த்துருக்குறேன். எல்லாத்துக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. இப்போ நான் ஸ்ரீ மகா குருபரன் சுவாமி பேரின்ப தபோவனம், குளத்தூர், வெங்கடாபுரம் போஸ்ட், கோயம்புத்தூர் 641062 அப்படிங்கிற விலாசத்திலிருந்து உங்களோட தொடர்பு வச்சுட்டு இருக்கிறேங்க. இந்த ஆசிரமத்தை நிறுவனது ஸ்ரீ மகா குருபரானந்த சுவாமிங்க. அவர் 1902 அப்படிங்கிற வருஷத்தில் அவர் பெரியபட்டி அப்படிங்கிற கிராமம் பல்லடத்து பக்கத்தில் இருக்குதுங்க. உடுமல்பேட்டை தாலுக்கா. ஜமீனா வாழ்ந்த காலத்தில் அந்த ஆன்மீக எண்ணங்கள் இவர் மனசுக்குள்ளே வந்ததுனால இந்த ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாரு. அப்போ தான் தாயாரை கிட்ட அனுமதி கேட்டு 3 முறை தாயாரை வலம் தாயார்கிட்ட அனுமதி கேட்டு தான் புறப்படுறாருங்க. இறைவன் அப்படிங்கிறவர் இருக்கிறாரா அப்படின்னா அவர் எங்கே இருப்பார் அப்படிங்கிற சிந்தனை அவர் மனசுக்குள்ளே உதித்ததுனால இறைவனை தேட புறப்படுறாரு. முதல் முறையாக செஞ்சேரி மலை ஏறுறாரு. அங்கே போய் செஞ்சேரி மலை முருகன்கிட்ட உத்தரவு கேட்குறாரு. அப்போது ஒரு பூ அவர் சிரசு மேலே விழுகுது. அப்போ அவர் உணர்ந்துக்கிட்டாரு, நமக்கு ஆண்டவன்கிட்டேருந்து உத்தரவு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதிலிருந்து தொடர்ந்து நம்ம இனி இறைவனை தேடுறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே இறங்கி நடைபயணமாகவே வர்றாரு. அப்படி வரும்போது ஊருக்கு ஒரு நாள் தான் தங்குவார். அது ஏன் ஊருக்கு ஒரு நாள் தங்குறாருன்னா, நிரந்தரமாக தங்குனா அங்கே உறவினர்கள் ஆயிடுவாங்க. அண்ணாம்பாங்க, தம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உறவுகள் ஆகிடும் அப்படிங்கிறனால ஊருக்கு ஒரு நாள் தான் தங்குவார். அப்படி தங்கித்தான் அவர் தவத்தை துவங்கினார். தவத்தை துவங்கி பல ஆசிரமங்களுக்கும் போயிருக்கிறாரு. அப்போ மேட்டுப்பாளையத்துக்கும் ஒரு முறை தங்கியிருந்து 15 நாள் தவம் பண்ணார். அங்கே இறைவனுடைய அனுகிரகங்கள் நிறைய அனுபவிச்சார். சரி அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியோட ஒரு ஆசிரமத்தில் போய் கொஞ்ச நாள் தங்கியிருந்து அந்த ஆசிரமத்தில் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு சரி இனி இதுலேயே இருக்கக்கூடாது, நம்ம இறைவனோட கலந்துடணும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் புறப்படுறாரு. அப்புறம் வெள்ளியங்கிரி மலையை நோக்கி புறப்படுறாரு. சரி அங்கே போய் நாம் முக்திக்கு இறைவன்கிட்ட வழி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறாரு. வெள்ளியங்கிரி மலை ஏறி 90 நாள் அங்கே தவம் பண்ணுறாரு. தவம் பண்ணும்போது ஒரு சர்ப்பம் கூட காலையில் தன் நாக்கில் காலில் தொட்டு அவரை எழுப்பி விடும். அவர் புரிஞ்சுக்கிட்டு சரி நான் எழுந்திரிச்சிட்டேன், நீ போகலாம்னா அந்த சர்ப்பம் போயிடும். இப்படியே 90 நாளும் அனுபவம் இருந்தது. சரி ரைட்டு முக்தி கேட்குறாரு இறைவன்கிட்ட. அப்போ என்ன அவருக்கு அனுபவம் வருதுன்னா, ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு ஆசிரமத்தை உண்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் முக்தி வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு வருது இறைவன்கிட்டேருந்து. அப்படி செஞ்சுட்டு தான் முக்தி வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இறங்கி வர்றாரு நடைபயணமாக. அந்த நடைபயணமாக வரும்போது குளத்தூர் சேர்றாரு. அந்த குளத்தூரில் ஒரு கோயில்
பெருமாள் கோயில்னு ஒன்று இருந்தது. அந்த கோயிலுக்குள்ளே போய் அங்கேருந்து பூசாரிக்கிட்ட கால் கழுவுறதுக்கு தண்ணி வசதி வேணுமே அப்படின்னு கேட்குறாரு. பாருங்கள் அந்த குடத்துல தண்ணி இருக்குது, எடுத்து கால் கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கைகாலெல்லாம் கழுவிட்டு பையில் இருந்த திருநீர் எடுத்து நெத்தியில் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. அதை கேட்ட பூசாரி ஐயா இங்கேயே தங்கிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. ஓ இங்கே தான் தங்கணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு தங்கிக்கிறாங்க. அப்போது அங்கேயே தங்கி வெகு நாள் இருந்தார் அந்த பெருமாள் கோயிலில். அந்த பெருமாள் கோயில் தங்கியிருந்த காலத்தில் இந்த ஊர் பெரிய மக்கள் 3 பேர் குருபரான் சாமியை சந்திக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பொன்னண்ணன், இன்னொருத்தர் வந்து சின்னி கவுண்டரு, இன்னொருத்தர் வந்து செல்லக்குட்டி ஐயான்னு சொல்லுவாங்க. அந்த 3 பேருமே குருபரான் சாமி சந்தித்து, உங்களுக்கு நாங்கள் தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி கொடுக்குறோம், அங்கே வேணால் ஒரு ஆசிரமத்தை கட்டிட்டு நீங்கள் அங்கேயே பல பேர்த்துக்கு இந்த பக்தி யோகத்தை பற்றியும் இந்த தியானத்தை பற்றியும் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு குருபரான் சாமி கிட்ட கேட்குறாங்க. சரி உங்கள் விருப்பப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அப்புறம் இங்கே ஆசிரமத்தை நிறுவினார். இந்த ஆசிரமத்தை நிறுவன பின்னாடி தான் ஸ்ரீ மகா குருபரான் சாமி பேரின்ப தபோவனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிரமம் கட்டப்பட்டதுங்க. கட்டப்பட்டு பல ஆண்டுகள் இங்கேயே தங்கியிருந்து வர்றவங்களுக்கெல்லாம் உபதேசம் கொடுக்கறதும், பக்தி மார்க்கத்தை பற்றி சொல்கிறதும், நோய்வாய்ப்பட்டு வர்றவங்களுக்கு எல்லாமே நோயை தீர்க்கறதும், செல்வம் இல்லாதவங்களுக்கு செல்வத்தை உண்டாக்குறதும் பல சித்துக்கள் பண்ணிட்டு தான் இங்கே வாழ்ந்துட்டு இருந்தார். பெருமாள் கோயிலில் தங்கியிருந்த காலத்தில் தான் கொஞ்சம் யோசித்தார். நாம் சொல்கிறத மக்கள் உடனே நம்ப மாட்டாங்களே அப்படின்னு நினச்சவர், குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டு ஒரு குரு கிட்ட போய் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருந்த காலத்தில் சிவானந்த பரமேஸ்வரர் காந்திபுரம் பகுதிக்கு பல பேர்த்துக்கு உபதேசம் கொடுக்குறதாக கேள்விப்படுறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய விலாசத்தை வாங்கிட்டு நேராக அவரை போய் பார்க்க போகிறாரு. பார்க்க போகும்போது சிவானந்த பரமேஸ்வரர் வெளியே போயிருந்தார். அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டார், சிவானந்த பரமேஸ்வரர் எப்போ வருவாருன்னு கேட்குறாங்க. இப்போ வந்துடுவாருங்க ஐயான்னு சொல்கிறாங்க. அதே போல் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறாரு. வந்த உடனே ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. இவரும் பயிற்சி எடுத்ததுனாலையும் அவரும் பெரிய ஞானியாக இருக்கிறதுனால ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. இவரை பார்த்து சரி அவரை உள்ளே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீடர்கள்கிட்ட சிவானந்த பரமேஸ்வரர் சொல்கிறாரு. அப்போ சீடர்கள் குருபரான் சாமி கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னு 2 பேரும் சந்தித்து பேசுகிறாங்க. அப்போ சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவானந்த பரமேஸ்வரர் குருபரான் சாமி கூப்பிடுறாரு. சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னா நான் சாப்பாடு மற்றவங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் உட்காருங்கன்னு சொல்கிறாரு. அப்போது அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு நேராக குருபரான் சாமி சிவானந்த பரமேஸ்வரர் பார்க்குறாரு. பார்த்த உடனே குருபரான் சாமியோட மடியில் அவர் உட்கார்ந்து சாமி என்ன விருப்பத்தோடு அங்கே போனாரோ அந்த விருப்பத்தை சிவானந்த பரமேஸ்வரர் புரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சியை தொட்டு காட்டுறாரு. தொட்டு காட்டினோன்னே இந்த பயிற்சி எப்படி பண்ணோன்னு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த விளக்கத்தை குருபரான் சாமி எழுதி வச்சிருக்கிறாரு. சிவானந்த பரமேஸ்வரர் எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குருபரான் சாமி எழுதி வச்சிருக்காரு. இங்கே குருபரான் சாமி பயன்படுத்தின பொருள்கள் எல்லாமே இந்த அறையில் கொண்டு பாதுகாப்பாக வச்சிருக்கிறோம். அவர் எழுதின நூல் நோட்டு கூட பாருங்கள் அந்த பெட்டிக்குள்ளே பத்திரமாக வச்சிருக்கிறோம். யார் சந்தேகம் கேட்டாலும் அந்த நோட் எடுத்து காட்டி தெளிவுபடுத்தி அனுப்புவோம். உபதேசம் கொடுக்குற முறையை அவர் எழுதின எழுத்து அப்படியே ஃபோட்டோ பண்ணி அப்படியே அங்கே மாட்டியிருக்கிறோம். இதை படித்தாலே எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியும். அது சிவானந்த பரமேஸ்வரர் குருபரான் சாமிக்கு சொன்ன செய்தி அதில் இருக்குங்க. அந்த எழுதி வச்ச நோட்டை வச்சு தான் இங்கே வர்றவங்களுக்கு நான் பயிற்சி கொடுத்துட்ருக்குறேன். அதே செய்தி தான் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அந்த நல்ல செய்தி தான் மக்களுக்கு நல்ல பலன் கொடுத்துட்ருக்கு. இந்த வர்றவங்களுக்கு எல்லாமே சிவானந்த பரமேஸ்வரர் எப்படி குருபரான் சாமிக்கு சொல்லி தந்தார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதுனால வர்றவங்களுக்கும் நல்ல விதமாக புரிஞ்சிடுது. வர்றவங்க எல்லாமே நல்லா பயிற்சி பண்ணுறாங்க. இந்த பயிற்சியில் நல்ல அனுபவங்கள் எடுக்கிறாங்க. இப்பவும் தொடர்ந்து இங்கே வந்துட்டு தான் இருக்காங்க. பயிற்சி கொடுத்துட்டே தான் இருக்கிறேன். வந்தவங்க எல்லாமே நல்ல நிலை அடைஞ்சிட்ருக்காங்க. குருபரான் சாமி சிவானந்த பரமேஸ்வரர்கிட்ட பயிற்சி எடுத்துகிட்டு வந்தார். இந்த பயிற்சி அற்புதமாக இருக்குது, நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு போகிறோமோ அதை அப்படியே நமக்கு சொல்லி தந்துட்டார், இவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சிவானந்த பரமேஸ்வரர் மேலே அதீத பக்தி குருபரான் சாமிக்கு வந்துருச்சு. அப்போது இவருடைய உபதேச முறையை இந்த உலகத்துக்கு அறிவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த குளத்தூர் சேர்றாரு. அங்கே இந்த 3 பெரியவர்கள் கொடுத்த பூமியை பயன்படுத்தி ஒரு ஆசிரமத்தை நிறுவுறாரு.
அந்த ஆசிரமத்தை நிறுவன பின்னாடி சிவானந்த பரமஹம்சர் என்ன கருத்துக்கள் சொன்னாரோ அந்த கருத்துக்கள் இந்த உலக மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் அந்த சித்த வித்தை இதில் வரக்கூடிய கருத்துக்கள் படி இந்த ஆசிரமத்தை கட்டி வச்சிருக்காரு. இந்த ஆசிரமம் மனித வடிவத்தில் கட்டியிருக்காருங்க. முதல்ல உள்ள நுழைவாயில் அப்படிங்கிறது 2 கால்கள், அதுக்கப்புறம் வயிறு பாகம், அதுக்கப்புறம் நெஞ்சு பகுதி, அதுக்கப்புறம் கழுத்து பகுதி, அதுக்கப்புறம் சிரசு பகுதி, அப்புறம் வலது கை இடது கை அப்படிங்கிற வடிவத்தில் இந்த ஆசிரமத்தை நிறுவியிருக்காரு. சிவானந்த பரமஹம்சர் சொன்னபடிங்க தன்னுடைய ஜீவனை சிரசில் ஐக்கியப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதே போல குருபரானந்த சாமி இது சிரசா கட்டி முடித்து தன்னுடைய சமாதியை இந்த இடத்துல வைக்கும்படி சொல்லியிருந்தார். அதே போல் மூலஸ்தானத்தில் தான் சமாதி வச்சிருக்கிறோம். மூலஸ்தானங்கிறது சிரசனுடைய உள்ள ஜீவன் அடங்கணும், அதனால் சிரசில் சமாதி வச்சிருக்கிறோம். மொத்தத்தில் சிவானந்த பரமஹம்சருடைய கொள்கையை முழுமையாக தெரிவிக்கிறதுக்காக குருபரானந்த சாமி இந்த கட்டடத்தை கட்டி இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சிரசுக்கு மேலே ஒரு ரூம் எடுத்திருக்காரு. அந்த ரூம் வந்து வெட்ட வெளி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் எடுத்திருக்காரு. பழனிசாமி வெட்ட வெளி அப்படின்னு காட்டுறதுக்காக மூலஸ்தானத்துக்கு மேலே, அதாவது சிரசு பகுதியில் மேல் பாகமாக ஒரு ரூம் வடிவமைச்சு இது வெட்ட வெளி அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காருங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் இப்போது நான் மேலே வந்திருக்கேன். சாமியோட திருவுரு படத்து மூலமாக இந்த சிலையை உருவாக்கி எல்லாரும் பார்க்கட்டுங்கிறதுக்காக வடிவமைச்சு வச்சிருக்கிறோம். ஆனால் உருவ வழிபாடு அல்லங்க, இது அவருடைய திருவடிவத்தை தான் இங்கே உண்டு பண்ணி வச்சிருக்கிறோம். சாமி ஐயா பயன்படுத்தின ஜிப்பா பாருங்கள், பத்திரப்படுத்தி மற்றவங்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக வச்சிருக்கிறோம். இந்த ஆசிரமத்தை நிறுவனதுக்கு காரணம் சிவானந்த பரமஹம்சரோட சித்த வித்தை எல்லாத்துக்கும் புரியணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ஆசிரமத்தை இப்படி கட்டியிருக்காரு. இதில் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் என்னன்னாங்க, மனிதனுக்கு குணங்கள் வந்து 10 இருக்குது. பொய், சூது, வஞ்சகம், களவு, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். இந்த 10 குணங்களையும் குருவுக்கு சத்தியவாசத்தோடு குருகாணிக்கையாக அர்ப்பணம் செய்யப்பட்டவர்கள் இந்த பிரம்மஞான சபையில் சேர்க்கப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த கருத்து சிவானந்த பரமஹம்சர் கூட சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு வந்து தான் இதை அங்கே பதிவு பண்ணி வர்றவங்களுக்கு இந்த துர்குணங்களான இந்த 10 உங்கள் வீட்டுக்கு இருக்கக்கூடாது, அப்போ நான் உங்களுக்கு உபதேசம் கொடுப்பேன் அப்படிங்கிற அளவு தான் செயல்பட்டிருக்காரு. பாருங்கள், குருபரானந்த சாமி வந்து உபதேசம் கொடுக்கும்போது சிவானந்த பரமஹம்சர் சொன்ன அந்த உபதேச முறையை ஒரு மாடலாக போட்டு வச்சிருக்கிறாரு. இதை காட்டித்தான் குருபரானந்த சாமி எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்துட்டு வருவார். அந்த சிவானந்த பரமஹம்சர் வாங்கின அந்த விஷயத்தை அப்படியே பதிவு பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால் இங்கே வந்து பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். சாமி பல பேர் வந்து இவர்கிட்ட பயிற்சி எடுத்திருக்காங்க. நல்ல விதமாக பயிற்சி எடுத்து நல்ல நிலையை கூட அடைஞ்சிருக்காங்க. ஒரு தடவை ஒரு போக்கிரி ரொம்ப தப்பு பண்ணுறவர் கூட இவரை வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காரு. நான் சாதுவப்பா, நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த போக்கிரி என்னங்கிறாருன்னா, சரி வந்து வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு, இல்லை நான் இன்னைக்கு சினிமாவுக்கு போகிறேன், நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்றாரு. இவனோட வம்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் ஏறிக்கிறாரு. போய் சினிமா பார்த்தாரு. சினிமா வந்து குருபரானந்த சாமி விரும்பி பார்க்கல. இவனை சமாதானப்படுத்தணும், இவனுக்கு நல்ல வழியை காட்டணும் அப்படிங்கிறக்காட்டும் கூட போனார். அதே போல் போய் உட்காந்துட்டு திரும்பி வந்தார். மறுநாளும் அவன் வர்றான். அப்போ அந்த போக்கிரியை பார்த்து கேட்குறாரு, அப்பா நேற்று நீ சொன்னதை நான் கேட்டேன், இன்னைக்கு நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, உங்கள் தோட்டத்துக்கு போகலாம் வான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் ஒரு சிலையை உண்டு பண்ணி கொடுத்து, இதை தினமும் நீ பூஜை பண்ணு, நீ நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னாரு. இல்லை நேற்று நீ சொன்னதை நான் கேட்டேன்ல, இப்போ நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வழிபட்டார். அப்புறம் நாளடைவில் அவர் போக்கிரித்தனத்தை எல்லாம் விட்டுட்டு ரொம்ப நல்ல சாது ஆயிட்டார். அந்த மாதிரி ஒரு நிகழ்வும் குருபரானந்த சாமி வாழ்ந்த போது நிகழ்ந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் அவர் சித்துக்களும் பல பண்ணியிருக்கிறாரு. ஒரு முறை விமானம் மேலே பறந்துட்டு இருக்கும்போது இதை நிறுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு தடவை யோசிச்சிருக்கிறாரு. அப்போது ஒரு விமானம் மேலே பறந்து போச்சு.
அப்போ அந்த விமானத்தை பார்த்து நில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விமானம் அப்படியே நின்றுடுச்சு. ரைட்டு. அப்போ நான் சொல்லுக்கு இந்த இயற்கை கட்டுப்படுது அப்படின்னு நினச்சிட்டு சரி போன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் விமானம் போயிடுச்சு. இதை ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் தான் பல பேர்த்துக்கும் சொல்லி காட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இங்கே பூசாரி ஐயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவருக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தார். அப்போ சாமி எல்லாரும் உங்களை கும்பிட்றாங்களே, உங்கள் திறமை பற்றி எனக்கு தெரியல, எனக்கு ஏதாவது காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி ஐயன் கேட்குறாரு. அப்படியா, அப்படி ஒன்று உங்களுக்கு காட்டணுமா அப்படின்னு கேட்குறாரு. காட்டுங்க சாமி அப்படின்னு சொல்லணுன்னு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய பாறாங்கல். இந்த கல்லை உன்னால் தூக்க முடியுமான்னு அந்த பூசாரியை பார்த்து கேட்குறாரு. ஐயோ என்னால் முடியாது சாமிங்க. அப்பா நான் தூக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த பாறாங்கல்லை தூக்கி கைகாட்டி விரல்ல நிறுத்துறாரு. அந்த கல் அப்படியே நிற்கிது. சாமி இந்த அளவுலாம் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியை ஆச்சரியப்படுறாரு. அப்பா இந்த பயிற்சி மூலமாக எதை வேணாலும் செய்ய முடியும். அதை உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காகத்தான் இதை கூட்டிகிட்டு இதை செஞ்சு காட்டுறேன். ஆனால் இந்த வேலையெல்லாம் என்றது அல்ல. ஆனால் நீ கேட்டுட்டே உனக்கு எப்படியாவது காட்டி உன்னை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு இதை நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பூசாரி எனக்கு சமாதானப்படுத்தி அனுப்புனார். இது போல் பல சித்துக்களெல்லாம் சாமி பண்ணியிருக்காரு. ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்கெல்லாம் வருவாங்க. இவர் சந்தித்து கேட்பாங்க. கேட்கும்போது சரியாக போயிடும் போ அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போவே அந்த நாளிலிருந்து அவருக்கு அது சரியாக போயிடும். இப்போ கூட இந்த ஆசிரமத்துக்கு வர்றவங்க இங்கே வழிபட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நோய் சரியாக போயிட்டுருக்குது. அதை நான் கண்கூட பார்த்துருக்குறேன். ஒரு முறை நானும் குருவானந்த சாமி மாலை பொழுதில் வெளியில் உட்கார்ந்துட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் அவர் என்னோட உரையாடல் பண்ணார். அப்போ ஒரு கருத்தை சொன்னாருங்க. என்ன கருத்து அப்படின்னா, நான் அடங்கின பின்னாடி யார் எதை கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு பலிக்கும்படி நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் இளம் வயசில் இருந்ததுனால, என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, யாராவது நான் திருட போகணும், எனக்கு அதுக்கு வழி அமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ண கொடுத்துடுவீங்களா சாமின்னு நான் கேட்குறேன். கண்டிப்பாக அது நடக்கும். அப்படி அவன் போகலைன்னா அவனுக்கு தொந்தரவு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இது ஏன் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு மகான் சமாதியான பின்னாடி அவங்கக்கிட்ட யார் எதை கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு பலிதமாகும் அப்படிங்கிற கருத்துக்காகத்தான் இந்த செய்தியை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். குருவானந்த சாமி ஆசிரமத்தில் வாழ்ந்த காலத்தில் ஒரு குகையை வெட்டி 90 நாளெல்லாம் அந்த குகைக்குள்ளே பயிற்சி எடுப்பார். அன்ன ஆகாரமே எடுக்காமல் கூட பயிற்சி எடுப்பார். இது ஏன் இது செஞ்சு காட்டினார் அப்படின்னா, சிவானந்த பரமஹம்சர் சொன்னபடி கதாகதம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை பண்ணிட்டு இருந்தால் வெளி சுவாசம் தேவைப்படாது, உள் சுவாசமே போதும் அப்படிங்கிற ஒரு செய்தி சிவானந்த பரமஹம்சர் மூலிமா குருவானந்த சாமி தெரிஞ்சதுனால இந்த குகை ஒன்று வெட்டி இதை பண்ணி பார்த்தாரு. உள்ளே போய் உட்கார்ந்தாருன்னா 90 நாளெல்லாம் உட்காந்துக்குவார். அப்போது அன்ன ஆகாரம் கூட எடுத்துக்க மாட்டார், வெளியவே வரமாட்டார். அப்போது அந்த குகை எதுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, வெளி சுவாசம் அவருக்கு தேவையில்லை, அவருக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாசமே அவருக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு. இது சிவானந்த பரமஹம்சரும் சொல்லியிருக்காரு. வெளியில் இருக்கக்கூடிய அன்னம் தேவையில்லை, உள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவே உங்களுக்கு பயிற்சி மூலமாக அன்னமாக மாறும் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு தடவை குருவானந்த சாமிக்கு சொல்லியிருக்கிறாரு சிவானந்த பரமஹம்சர். அதனால் அதை அனுபவித்து பார்த்துட்டாரு. குகைக்குள்ளே தவம் பண்ணிட்டு இருந்த காலத்தில் ஒரு சமயம் அவர் உள்ளே தவம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த ஊர்க்காரர் போய் திறந்து பார்க்குறாங்க. அப்போ அவர் உள்ளே இல்லை. என்னடா சாமியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கௌபீனம் மட்டும்தான் குகைக்குள்ளே இருந்தது. என்னடா சாமி காணோம்னு சொல்லிட்டு தேடினாங்க. அப்போ திருமூர்த்தி மலையில் தவம் பண்ணிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு போய் அவரை சந்தித்து மறுபடியும் கூட்டிகிட்டு இந்த ஆசிரமத்தில் இதை கவனிச்சுக்கோங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சாங்க. அதுலேருந்து தொடர்ந்து கவனிச்சுட்டு இருந்தார். இப்படியே காலங்கள் போகும்போது பல பேர்த்துக்கும் உபதேசம் கொடுத்து நல்ல நிலையில் இருந்தார். சரி எத்தனை காலம் வாழ்ந்தாலும் இப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துகிட்டு சரி இன்றைக்கி சமாதி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தார். 1984 வருடம் அவர் ஜீவ சமாதி ஆனார். அந்த ஜீவ சமாதி இந்த கட்டடத்துக்குள்ளே சிரசு பாகமான மூலஸ்தானத்தில் தான் வச்சிருக்குது. அதுக்கு அணையா தீபம் போட்டு நாங்கள் வழிபாடு செஞ்சிட்ருக்குறோம். இந்த அணையா தீபத்தை யார் வழிபட்டாலும் அவங்களுக்கு குருவானந்த சாமியோட அருள் கிடைக்கும்
அப்படி ஒரு நல்ல கருத்தை உங்களோட பகிர்வு செஞ்சுக்கிறேன். விருப்பப்படுறவங்க இந்த ஆசிரமத்தை வந்து பாருங்கள். இந்த ஆசிரமம் மனித வடிவத்தில் கட்டப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரமத்தை 3 முறை சுற்றுப்பிரகாரம் வந்து மூலஸ்தானம் போய் குருபிரான் சாமி வழிபட்டால் நிச்சயமாக அவர் எதை நோக்கி வழிபாடு செய்கிறாங்களோ அது அவங்களுக்கு நடக்கும். இந்த செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தன் சுவாசமே தனக்கு உணவாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சிவானந்த பரமஹம்சர் சொன்ன விஷயத்தையும் அவர் குகைக்குள்ள தவம் பண்ணி உணவு இல்லாமல் 48 நாளெல்லாம் தவம் பண்ணி காட்டியிருக்கிறாரு. நீங்கள் வேணால் வந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த குகைக்குள்ளே இருந்தால் ஒரு அமைதி கிடைக்குது. குகைக்குள்ளே பயிற்சி எடுத்தால் எண்ணங்கள் ஒடுங்குது. இதை பல பேர் உள்ளே போய் தவம் பண்ணி ஆமாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு வெளியே வர்றாங்க. இந்த காணொலி பார்த்து விருப்பப்படுறவங்க நிச்சயமாக வந்து பார்க்கலாம். வரும்போது ஒரு செல் நம்பரில் அழைப்பு கொடுத்துட்டு வந்தால் நல்லா இருக்குங்கிற கருத்தை உங்களோட சொல்லி, இதுக்கு மேலேயும் தொடர்ந்து அடுத்து அவரோட இருந்த அனுபவங்களை உங்களோட தொடர்பு வச்சுக்கிறேன். நல்ல அனுபவங்கள் எல்லாம் நான் கவனிச்சிருக்கிறேன். அந்த அனுபவங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறேன். நீங்களும் கவனித்து கேளுங்க. உங்களுக்கு அது நல்ல விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற செய்தியை சொல்லிவிட்டு, இந்த ஆசிரமம் மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறது ஒரு நல்ல செய்தி என்னென்னா, இது சிவானந்த பரமஹம்சர் சொன்ன சித்த வித்தை நெறிப்படி இந்த ஆசிரமம் நிறுவியிருக்கிறதுனால பயிற்சி எடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, பயிற்சி புதுசாக எடுக்க போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து ஒரு முறை தரிசனம் பண்ணி பார்வையிட்டு உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாங்கிற ஆர்வத்தோடு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஆத்ம வணக்கம்.